ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம காசு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த காசு எங்கே போகுதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கும். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல் கான்செப்டை வந்து ஷேர் பண்ணுறேன். அது உங்களோட லைஃப்பை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட். இது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கிலேருந்து தான் இந்த கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து மாறும். இதை வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர், மிடில் கிளாஸு, ரிச்சு. இப்போ 3 பார்ட்டாக இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு புவர் பேத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்த உடனே வந்து எக்ஸ்பென்ஸ். இந்த பேத்து எவ்வளோ பேருக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து அந்த டைம்ல வந்து கிடைக்கும். அந்த சேலரி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேலரி வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ரெண்ட்டு, ஃபுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து செலவு பண்ணிடுவாங்க. மந்த் எண்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ்ல வந்து நின்றுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ சேவிங்ஸ். நம்ம 1 மந்த் ஃபுல்லாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் வந்து நின்றுது. இதையே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க அகைன் அண்ட் அகைன். திரும்ப வந்து அதே தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வந்து சேலரி வாங்குறாரு. அவரோட ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய், ஃபுட்டுக்கு வந்து ஒரு 4,000 ரூபாய், அவர் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2,000 ரூபாய், அப்புறம் வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ், அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், டிவிக்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுறாரு. பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டிவி வாங்கி வச்சிருக்காரு. அதுக்கான இஎம்ஐ வந்து இவர் வந்து பே பண்ணுறாரு. அப்போ மந்த் எண்ட்ல வந்துட்டு 0 பேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி வந்து எங்கேயுமே வந்து ஒர்க் பண்ணல, வருது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே போயிடுது. இப்படியே தான் வந்து அவரோட லைஃப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். பார்ட் 2 மிடில் கிளாஸ் ட்ராப். இந்த பேத்தில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் வந்துட்டு சேலரி வந்து நிறையவே வரும். நம்மளோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண நம்ம என்ன பண்ணோம்னா இஎம்ஐக்குள்ளே வந்து போயிடுறோம். நம்ம ஒரு பைக் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதை வந்துட்டு மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் வந்து வாங்குவோம். அது மாதம் ஒரு 5,000 வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு பைக் வந்து வாங்குவோம். அதே மாதிரி நம்மளோட நார்மல் ஃபோன்லேயே வந்து கால் தான் பேசுவோம், ஐஃபோன்லேயும் வந்து கால் தான் பேசுவோம். நம்மகிட்ட காசு இல்லைன்றது வந்து புரிஞ்சிக்காம நம்ம வந்துட்டு ஐஃபோன் வந்து வாங்குறது, அது வந்துட்டு ஒரு மாதம் ஒரு 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் அதுக்கு வந்து ஒரு இஎம்ஐ வந்து வைக்கிற மாதிரி ஒரு ஃபோனை வந்து வாங்கிக்கிறது. நம்ம வந்து ரிச்சுன்னு நம்மளே வந்து காமிச்சிக்கிறது. வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு லோனில் வந்து எடுக்கிறது. அதுவும் வந்து ஒரு இஎம்ஐல வந்து எடுக்கிறது. இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு போட்டால் வந்து போயிட்டே இருக்கும். ஒன்று வாங்கின உடனே இன்னொன்று வந்து ரெடி பண்ணி வாங்கிடுவாங்க. அதுவும் வந்து இஎம்ஐல தான் வந்து வாங்குவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு அசட்டுன்னு வந்து நினைச்சு நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு இருக்கோம். பட் இது வந்து அசட் இல்லை, லயபிலிட்டி. அசட்னா என்னன்னு தெரியுமா? அசட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மணியை வந்து உங்களோட பாக்கெட்டுக்குள்ள வந்து போடுறது. லயபிலிட்டி அப்படின்னா உங்களோட பாக்கெட்லேருந்து மணியை வந்து வெளியே எடுக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்து வாங்கியிருப்பீங்க. பட் வந்து அது ஹோம் லோன், அதாவது வந்து பேங்க் லோனில் வந்து உங்கள் வீடு வந்து வாங்கியிருப்பீங்க. மந்த்லி நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இன்கம் இல்லை, இது வந்து ஜென்ரேட்டிங் அசட். நீங்கள் அந்த அசட்டை வந்து உங்களோட தான் மாற்றுறதுக்காக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து வெளியே வந்து நல்லா இருக்கும். பட் உள்ளே வந்துட்டு அப்படி கிடையாது. ஃபுல் டென்ஷனாக இருக்கும். லோன் செட்டில்மெண்ட் இருக்கும், கிரெடிட் கார்டு பேலன்ஸ், சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஃபுல்லாக வந்து ஃபினான்ஸில் பற்றி டென்ஷன் மட்டும் தான் இருக்கும். 1 மந்த் சேலரி இல்லைன்னா என்டையர் ஃபேமிலியே வந்து ஸ்டக் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ரிச் பேத். இது வந்து ஒரு ரிச் மைண்ட் செட்னே வந்து சொல்லலாம். இந்த பேத்தில் வந்துட்டு சேலரி வந்து வாங்குவாங்க. வாங்கின உடனே அசட்டை பில் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்டாக்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எஸ்ஐபி பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டிஜிட்டல் அசட்டை வந்து வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரி அசட்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ ரவின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் சேலரி வந்து வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எஸ்ஐபி வந்து பண்றாரு. செகண்ட் ஒரு 3,000 எடுத்து அவர் வந்து மந்த்லி வந்து கோல்டு வந்து வாங்கி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு 2,000 எடுத்து வந்து டிஜிட்டல் அசட்டை வந்து வாங்குறாரு. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மந்த்லி இன்கமா வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிவ் இன்கமா மட்டுமே வந்துட்டு அவருக்கு 10,000 வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேலரி எனக்கு தேவையில்லை அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்து வந்துடுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து அவருக்காக வந்து ஒர்க் பண்ணுது. இது சைக்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம், அசெட், பேசிவ் இன்கம், ரீஇன்வெஸ்ட். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். இப்போ நான் சொன்ன 3 பேத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பேத்தில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. சப்போஸ் நான் சொன்னதில் ஃபர்ஸ்ட் பேத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஸ்லேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகுங்க. இல்லை நீங்கள் வந்து செகண்ட் பேத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ வந்து ஸ்டாப் பண்ணுங்க. யாருக்கும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை நான் வந்து ரிச் அப்படின்ட்டு. உங்களோட இன்கம் எவ்வளோ அதுக்கேற்றமே உங்களோட செலவுகளை வந்து பண்ணுங்க. இதெல்லாம் இல்லை நீங்க வந்து லாஸ்ட் பேத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சூப்பர். கீப் யுவர் காம்பவுண்டிங். உங்களோட காம்பவுண்டிங் வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணி இன்னும் வந்து க்ரோ பண்ணுங்க. லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி செட்டில் ஆகணும்னு இல்லை,
நீங்கள் ஸ்மார்ட்டாக அசட்டை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் வந்து செக்யூராக இருக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.